சரியாக 300 ஆண்டுகளுக்கு முன் வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடல் நீர் ஊருக்குள் புகுந்ததால் அனைத்து நீரும் உப்பு நீராக மாறியது. நல்ல நீரை தேடி மக்கள் வேதாரண்யம் மேற்கு பகுதியில் உள்ள காடுகளுக்குச் சென்றனர். அங்கு ஒரு குட்டையில் உப்பில்லாத நீர் இருப்பதைக் கண்டு அந்தணர்கள் மகிழ்ந்து குடிலமைத்து தங்கினர். ஒருநாள் மாசி மகம் அன்று அந்த நடுக்காட்டில் மண்ணுக்கும் விண்ணுக்கும் இடையே ஒரு தெய்வீக ஒளி தோன்றியது. அந்த திசையை நோக்கி சென்றபோது, வேதாரண்யேஸ்வரருக்கு நல்ல நீர் வழங்கவும் இந்த ஊர் மக்களை காக்கவும் நான் அவதரித்தேன் என அசரீரி ஒலித்தது. அசரீரி ஒலித்த இடத்தை தோண்டி பார்த்தபோது கருங்கல்லில் சுயம்பு மூர்த்தியாக ஸ்ரீ கலிதீர்த்த ஐயனார் காட்சியளித்தார். அன்றிலிருந்து இன்று வரை மாசிமகம் தினம் அவரது அவதார தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த கோவிலில் வெள்ளிக்கிழமைகளில் குறி சொல்லப்படுகிறது. குழந்தை பிறக்கும் வருடம், மாதம், கிழமை, நட்சத்திரம் துல்லியமாக கூறப்படுகிறது. திருமணத் தடை நீங்கும் என்ற நம்பிக்கையும் உள்ளது. வேண்டுதல் நிறைவேற்றிய சாட்சியாக கோவிலை சுற்றி மண்ணு சிலைகள் காணப்படுகின்றன.